ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற ஆடையின் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆவதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். சிவத்தந்தை மற்றும் பிரம்மா இருவரும் கூறும் வழிமுறை பிரசித்தமானது. நான் இருவருடைய வழிப்படியும் நடந்து எனக்கு நன்மை செய்து கொள்கின்ற ஆத்மா. சிவத்தந்தை முதல் நம்பர் ட்ரஸ்டி ஆவார். நான் இப்பொழுது தந்தையின் பெயரில் என்னுடையது அனைத்தையும் இன்சூரன்ஸ் செய்து தந்தையிடமிருந்து முழு கைமாறையும் பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையினுடையனாக ஆகின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி மறு வாழ்வு உடைய பிறவியில் இருக்கின்ற ஆத்மா. நான் உயிருடன் இருந்து கொண்டு தந்தை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் பதித்தர்களை பாவனமாக்குகின்ற ஒரே ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உறுதிமொழி கூறி தந்தையுடையவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் உண்மையிலும் உண்மையான மீட்பு படையாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பரமபிதா பரமாத்மாவின் வாழ்க்கை சரித்திரத்தை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையிடமிருந்து ஒருபொழுது துக்கம் ஏற்படாதபடிக்கு கர்மத்தை செய்ய கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. தந்தையிடமிருந்து நான் முழு ராஜதானியை பெறுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய சம்பந்தத்தை முழுமையாக சிவத்தந்தையிடம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் அனைத்தையும் இன்சூர் செய்துவிட்ட ஆத்மா. நான் உடல், மனம், பொருள் அனைத்தையும் தந்தையின் சேவையில் பயன்படுத்துகின்ற ஆத்மா. நான் மிகவும் இனிமையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்தை பெற்று நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு முழுமையான சமாச்சாரத்தை எழுதுகின்ற ஆத்மா. நான் படிப்பின் மீது முழுமையான கவனம் வைக்கின்ற ஆத்மா. நான் மிகவும் அன்பிற்குரிய இறை தந்தையின்
மாணவனாக ஆகின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் உத்தமமான ஆத்மா. பிராமணனாகிய நான் ஈஸ்வரிய குழந்தையாக ஆகின்ற ஆத்மா. நான் இறைவனிடமிருந்து அவசியம் சொர்க்கத்தின் பிராப்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் மிகவும் அரிய, விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கையை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிவிட்ட ஆத்மா. தந்தை எனக்காக புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நான் தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களை பெறுகின்ற ஆத்மா. நான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, ஒரு நொடியில் அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் திவ்ய திருஷ்டி அளிக்கும் வல்ல சிவத்தந்தை மூலமாக ஒரு நொடியில் வைகுண்டத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சோழியிலிருந்து வைரத்திற்கு சமானமாக ஆகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளில் பாகம் ஏற்று நடித்து இப்பொழுது மீண்டும் நான் வீட்டிற்கு போகின்ற ஆத்மா. நான் இந்த பழைய சரீரத்தை விட்டுவிட்டு தந்தையிடம் செல்கின்ற ஆத்மா. நான் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்கின்ற ஆத்மா. தந்தை ஆயுள் காப்பீட்டு காந்தமாக இருக்கின்றார். எனவே நான் உடல், மனம், பொருளை தந்தையின் சேவையில் பயனுள்ளதாக ஆக்கி என்னுடைய வருங்காலத்தை அமைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் முழுமையான தொடர்பை வைக்கின்ற ஆத்மா. நான் மர்ஜீவா ஸ்திதி மூலம் தைரியம் மற்றும் உற்சாகத்தின் அழியாத முத்திரை பதிக்கக்கூடிய பிராப்தி சம்பன்னமான ஆத்மா. நான் உறுதிமொழி ரூப சுவிட்சை செட் செய்து நடைமுறையில் உறுதிமொழியின்படி நடந்து கொண்டே செல்கின்ற ஆத்மா. நான் தைரியத்துடன் கூடவே உற்சாகமும் வைத்திருந்து பிராப்தியின் ஒளி பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் குழப்பத்தில் கூட டபுள் லைட்டாக இருந்து தாரணமூர்த்தியாக ஆகின்ற ஆத்மா.
நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கி சகிப்புத்தன்மை உடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தையிலும் விசேஷத்தன்மையோடு இருக்கின்ற ஆத்மா. நான் சதா ஒருவரின் வழிப்படி, ஒருவரிடம் அனைத்து சம்பந்தங்கள், ஒருவரிடம் அனைத்து பிராப்திகள், ஒருவரிடம் ஏக்ரஸ் நிலையில் இருப்பதற்கான சகஜ அபியாசியாக இருக்கின்ற ஆத்மா. நான் குஷியின் கஜானாவை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப் தாதாவிற்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.